வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டபுள் கலரில் குர்த்தி வந்து எப்படி யோக் பேட்டர்னுக்கு நெக் டிசைன் பண்ணி இந்த மாதிரி டபுள் நெக்காக வந்து எப்படி வந்து ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிற டிசைனு. ஃபஸ்ட்டு வந்து யோக்கில் இந்த மாதிரி வந்து நெக் டிசைன் வந்து செட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த டிசைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அதுக்கு லேஸாக வந்து நம்ம இந்த மாதிரி லேஸ் வந்து வெளியே வர மாதிரி கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதை எப்படி ஸ்டிச் பண்ணணும், இந்த மாதிரி எப்படி வந்து யோக் பீஸ் வந்து செப்பரேட்டாக அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்லீவும் வந்து உங்களுக்கு டிசைனர் ஸ்லீவாக வந்து பண்ணியிருக்கோம். இந்த டிசைன் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவை தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிடைக்கும். இந்த குர்த்தியில் உங்களுக்கு இந்த மாதிரி பேட்ச் வந்து ஒர்க் பண்ணி அட்டாச் பண்ணியிருக்கோம். இந்த பேட்சை எப்படி ஒர்க் பண்ணி அட்டாச் பண்ணியிருக்கோங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து என்னோட ஷைன் ஷுக்கி சேனலில் இருக்குது. ஸோ அதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த குர்த்தி வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இது குர்த்தியோட துணி 2 மீட்டர் எடுத்திருக்கேன். சைஸ்க்கு தகுந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஹைட் வந்து 42 இன்ச் எடுத்திருக்கேன். ஹைட்டும் எனக்கு வேண்டிய அளவுக்கு கரெக்டாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம ஹிப்போட அளவில் இருந்து நம்ம சைட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக கரைப்பகுதியை கரெக்டாக வந்து ஃபோல்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை சைடில் விட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம அளவு வந்து குறிச்சிட்டு வரலாம். ஃபஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்குவோம். ஷோல்டர் வந்து 7 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். ஒரு 1/2 இன்ச் ட்ராப் கொடுத்துக்கலாம். ஆம் ஹோலும் 7 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். இது 44 செஸ்ட்டு. ஸோ அதை நம்ம 4ஆல் டிவைட் பண்ணோன்னா 11 இன்ச் வரும். 11 இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம். இப்போது எகெயின் நம்ம இங்கேருந்து 10 இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்குவோம். 15 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து பஸ் லைன். இப்போ மார்க் பண்ணியிருக்கிறது வேஸ்ட் லைன். அப்புறம் 21 இன்ச்சில் ஹிப் லைன் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ பஸ்லையும் நம்ம செஸ்ட்டில் குறித்தோம் இல்லையா 11 இன்ச்சு, அதே 11 இன்ச் வந்து வரணும். ஸோ இங்கேயும் வந்து 11 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேஸ்ட்டில் வந்து நான் வந்து 9.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். வேஸ்ட் வந்து 38, அதை 4ஆல் வகுத்து 9.5 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ ஹிப் வந்து உங்களுக்கு 12 இன்ச்சு, 1 இன்ச் வந்து தையலுக்கு. ஹிப்லேருந்து எப்பயுமே வந்து 1 இன்ச் தையலுக்கு கொடுத்தா போதும். வேஸ்ட்டும் பஸ் லைன் செஸ்ட் லைனுக்கு 1.5 இன்ச்சு தையலுக்கு கொடுத்து ஃபஸ்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஷேப்பிங் ஸ்கேல் வச்சு கரெக்டாக இந்த ஷேப்பை வந்து மார்க் பண்ணிக்குவோம். இந்த ஸ்கேல் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பாக இருக்கும். இது கரெக்டாக நம்ம ஃபஸ்ட்டுக்கு வந்து நீட்டாக வந்து ஃபிட் ஆகிற மாதிரி வரும். ஸோ இந்த ஸ்கேல் வச்சு குறித்தோன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் வந்து நல்லாயிருக்கும். இந்த 2 லைனும் வந்து கரெக்டாக டச் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1.5 இன்ச் குறித்ததையும் வந்து மார்க் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட்டு இந்த சைடு வரப்போ இப்படி திருப்பிக்கோங்க. இந்த சைடு வச்சோம் இல்லையா, இப்படி திருப்பி மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஷேப் வச்சு ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து நல்லா அழகான ஃபிட்டிங்காக இருக்கும். இது அப்படியே வந்து கீழே வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க வேண்டியது தான். ஆம் ஹோல் குறிக்கலாம். 1 இன்ச் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். ஆம் ஹோலோட சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு கரெக்டாக வருது. 9.5 வரணும் எனக்கு, கரெக்டாக வருது. இப்போது நெக் லைன் வந்து மார்க் பண்ணுவோம். நெக்கு வந்து நான் விட்டு வந்து 3 இன்ச் வைக்கிறேன். டீப் வந்து ஃப்ரண்ட் டீப் வந்து 6 இன்ச் வைக்கிறேன். பேக் டீப் வந்து 5 இன்ச் வைக்கிறேன். ஃப்ரண்ட்டே வந்து மார்க் பண்ணிக்கலாம். 6 இன்ச் வச்சு
ரவுண்ட் ஷேப் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஆர்ம் ஹோல் லைன் வந்து இந்த கிராஸ் வந்து மார்க் பண்ணிக்குவோம். இப்படி வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து உள்ளே எடுத்து இது ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலு. ஒரு 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் லைன் வந்து குறைச்சிக்கலாம். உங்களுக்கு எப்படி வந்து 1/2 இன்ச் வந்து கூடும், அதனால் 1/2 இன்ச் ஃப்ரண்ட் ஷோல்டருக்கு இன்னும் குறைச்சிருக்கேன். பாருங்கள் கரெக்டாக வருது. ஸோ இது ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல், ஃப்ரண்ட் ஷோல்டர். இது ஃபஸ்ட்டு வந்து பேக் சைடு வந்து கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணுவோம். ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணதும் இந்த யோக் பீஸில் தான் நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து யோக் மாடல் வந்து கட் பண்ணணும். ஸோ அதையும் வந்து அடுத்து வந்து கட் பண்ணுவோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் ஷோல்டரும் ஆர்ம் ஹோலும் வந்து கட் பண்ணிக்கலாம். நான் பேக் பீஸ் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். இப்போது இதை கட் பண்ணிவிட்டு நெக்கை வந்து கட் பண்ண வேண்டாம். நெக் கட் பண்ணாமல் இந்த யோக் பீஸையும் இதே அளவுக்கு கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ யோக் பீஸ் வந்து கட் பண்ணிவிட்டு நெக்கை வந்து நம்ம குறிக்க போகிறோம். நான் கரெக்டாக வந்து குர்த்தி அளவுக்கே வந்து சரியாக யோக் பீஸ் வந்து கட் பண்ணிவிட்டு இப்போது அந்த நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து கரெக்டாக சென்டரில் இந்த மாதிரி மார்க் பண்ணி நான் சும்மா வளையல வச்சு வந்து வரைஞ்சிக்கிறேன். ஆனால் அந்த சென்டரை மட்டும் வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு அந்த வளைவை வந்து சரியாக வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இந்த ட்ராயிங் வந்து கரெக்டாக நமக்கு எவ்வளோ தூரம் நெக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சரியாக வந்து வரைஞ்சிடணும். நீங்கள் இன்ச் டேப் வச்சு 2 சைடும் வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இதை நம்ம இந்த ட்ராயிங்கை வச்சு தான் இப்போ நம்ம நெக்கை வரைஞ்சி கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த ட்ராயிங் வந்து ரொம்ப முக்கியம். சரியாக வந்து இதை வரைஞ்சிக்கலாம். இப்போது இதை நான் கரெக்டாக வந்து வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் குர்த்தியும் வந்து பேக் சைடு, அதே மாதிரி இந்த பீஸும் வந்து பேக் சைடு, 2 பேக் சைடையும் கரெக்டாக வந்து வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்ப போகிறோம். இப்போ கரெக்டாக நம்ம நெக்கை வந்து ட்ரா பண்ணிட்டோம் இல்லையா, அந்த ட்ரா பண்ண நெக்கை சுற்றி சரியாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ட்ராயிங் வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் வரைஞ்சிட்டிங்கன்னா போதும். கரெக்டாக அந்த ட்ராயிங்க்கு மேலே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டதும் நம்ம இப்போ எப்பயும் வந்து நெக்குக்கு வந்து கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சைடில் நம்ம அந்த குட்டி குட்டியாக வந்து ப்ளீட்ஸ் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்து திருப்பினோன்னா அழகாக வந்து நெக் வந்து திரும்பி வந்துடும். உங்களுக்கு இந்த யோக் பீஸ் வந்து முன்னாடி சைடு வந்துடும். உங்களுக்கு இப்போ முன்னாடி வந்துருச்சு. ஃபுல்லாக நான் வந்து குர்த்தியோட வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். ஃபிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த கீழே வந்து லென்த்துக்கு தக்குன மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லேஸ் கொடுத்து அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ நான் ஃப்ரண்ட் நெக்கு வந்து ஒரு பீஸில் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய பீஸாக எடுத்து ஃப்ரண்ட் நெக் வந்து ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். 3 இன்ச் அகலம், 6 இன்ச் வந்து நீளம் கொடுத்து ரவுண்ட் நெக் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணி இதை கட் பண்ணி எடுத்துக்குவோம். இது நம்ம எப்பயுமே என்னோட குர்த்தியோட ஃப்ரண்ட் நெக் அளவுக்கே வந்து நான் வச்சுருக்கேன். அந்த அளவுக்கே வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இதே மாதிரி இன்னொரு பீஸும் வந்து ஸ்டிச் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொடுத்து ஸ்டிச் பண்ணி திருப்ப இன்னொரு பீஸும் வந்து நான் எடுத்துட்டேன். இப்போ நம்ம இந்த நெக்கில் வந்து இந்த மாதிரி தின்னான லேஸ் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இது சின்னதாக வந்து வளைவு மட்டும் வந்து உங்களுக்கு நெக்குக்கு வெளியே வந்து வரும் ஸ்டிச் பண்ணால். அதனால் நான் அந்த நெக்கை வந்து இந்த மாதிரி வச்சு உங்களுக்கு கரெக்டாக கார்னரில் அந்த லேஸை வந்து அட்டாச் பண்ணுறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த குட்டி குட்டி வளைவு வந்து நெக்கை ஸ்டிச் பண்ணி முடித்ததும் நம்மளோட நெக்லேருந்து வெளியே வந்து தெரியணும். அந்த மாதிரி வர மாதிரி அந்த லேஸை வந்து சரியாக வந்து அந்த கார்னரில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரோம். அந்த வளைவு வந்து உங்களுக்கு ஸ்டிச் ஆகிடக்கூடாது. அதே மாதிரி சின்ன லேஸ் இது, அதனால் கொஞ்சம் வந்து நீங்கள் கவனமாக வந்து தைக்கணும் இந்த மாதிரி லேஸ் யூஸ் பண்ணுறப்ப. ஆனால் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ப்ளவுஸ்க்கு, குர்த்திக்கு எதுக்கு வேணாலும் இந்த லேஸ் வந்து யூஸ் பண்ணலாம். சின்னதாக இருக்கும் வளைவு வளைவாக. ஃபுல்லாக வந்து நெக் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நெக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பீஸில் வந்து நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது இன்னொரு பீஸ் வந்து நம்ம இந்த மாதிரி மேலே அந்த
லேஸுக்கு கரெக்டாக வந்து மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து டர்ன் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம அந்த லேஸ் அட்டாச் பண்ண பக்கமே வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா அங்கே உங்களுக்கு தையல் இருக்குது, எவ்வளோ தூரம் நமக்கு லேஸ் இருக்குதுன்னு தெரியும். ஸோ கரெக்டாக அந்த லேஸை பேஸ் பண்ணி நம்ம இப்போ ஸ்டிச் போட்டுகிட்டே வரோம். நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும், நடுவில் அந்த லேஸை கொடுத்து கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரோம். 2 சைடு 2 கிளாத் இருக்குது, நடுவில் அந்த லேஸ் இருக்குது. இப்போ நம்ம திருப்பினோன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு அந்த குட்டியான பீஸ் மட்டும் வந்து வெளியே வந்துடும். ஸோ நீட்டாக வந்து உங்களுக்கு நெக் வந்து அரேஞ்ச் ஆகிடும். ஃபுல்லாக வந்து நெக்கை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து கொடுத்துருங்க. கரெக்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கிட்டோன்னா நெக் பீஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ இந்த நெக் பீஸை நம்ம நெக்கோட வந்து அரேஞ்ச் பண்ணி எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். ஸோ இப்போது நம்ம யோக் பீஸும் வந்து ரெடி பண்ணிட்டோம், எக்ஸ்ட்ரா பீஸும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் பேக்கை எடுத்து ஷோல்டரை கரெக்டாக ஃபஸ்ட்டு நம்ம அந்த யோக் பீஸ் பண்ண குர்த்தி பீஸை எடுத்து இந்த மாதிரி அந்த ஷோல்டரு ஆர்ம் ஹோல் ரெண்டும் வந்து சரியாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லையா நெக்கு, அதை வந்து உள்ளே கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணி சுற்றி வந்து பின் போட்டு எடுத்துக்க போகிறோம். ஃபுல்லாக வந்து சுற்றி நான் உண்டூசி போட்டு கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ இதை வச்சு நடுவில் கரெக்டாக அந்த ஷோல்டர்லேயே இதையும் வந்து பேஸ் பண்ணி, ஷோல்டர் எனக்கு வீடியோவில் வந்து கொஞ்சம் கட் ஆகிடுச்சு, நான் எல்லாமே வந்து அந்த ஷோல்டர் லைனை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல்லாக இதை கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு சுற்றி வந்து குண்டூசி போட்டு எடுத்துடலாம். எடுத்ததும் இப்போது இந்த பீஸில் நம்ம லேஸ் அட்டாச் பண்ணுறோம். லேஸோடு அப்படியே வந்து நெக்கும் வந்து உங்களுக்கு சேர்ந்து அட்டாச் பண்ணிகிட்டே வரேன். கரெக்டாக வந்து அந்த கார்னரில் லேஸ் வந்து அட்டாச் பண்ணிகிட்டே வரேன். இந்த இடத்துல வந்து நம்ம பெரிய லேஸ் வந்து வச்சு அட்டாச் பண்ணுறோம், அதனால தான் நான் நெக்குக்கு வந்து அந்த குட்டி பீஸ் வந்து கொடுத்து அட்டாச் பண்ணியிருக்கேன். 2 இடத்துலையும் பெருசாக தெரிஞ்சால் உங்களுக்கு நல்லா இருக்காது. இப்போ ஃபுல்லாக வந்து நான் அட்டாச் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. நெக் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு ஸ்டிச்சு கரெக்டாக கார்னரில் போட்டு எடுத்தோன்னா நெக் வந்து சூப்பராக வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஈஸியான மெத்தடில் நம்ம யோக் பீஸ் வச்சு நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணதை பார்க்குறீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பேக் வந்து அதே மாதிரி நெக்கை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இன்னொரு பீஸில் வந்து கட் பண்ணி எடுத்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து ஸ்பேஸ் விட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை சுற்றி வந்து நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை நெக் பீஸில் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பேக்கில் ஸ்டிச் பண்ணி எடுத்ததும் கரெக்டாக வந்து கட் கொடுத்து உங்களுக்கு டர்ன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறப்ப, டர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிடுங்க. இது மாதிரி ஷோல்டரை வச்சு ஜாயின் பண்ணிடலாம். ஷோல்டரை வச்சு கரெக்டாக ஃப்ரண்ட்டும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு அந்த நெக்கு பீஸை கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா நீட்டாக வந்து உங்களுக்கு ஷோல்டர் வந்து அட்டாச் ஆகிடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்ல நீட்டான ஃபினிஷிங்கோட ஷோல்டர் வந்து அட்டாச் ஆயிடுச்சு. அட்டாச் ஆனதும் அந்த ஷோல்டரு அப்புறம் பேக் நெக்கு ரெண்டுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வந்து நெக்கை வந்து நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் தானே ஜாயின் பண்ணோம், அதனால் நெக்கை வந்து நீட்டாக வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. அதே மாதிரி ஷோல்டர் மேலேயும் ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துருங்க. கொடுத்து இப்போ கம்ப்ளீட் ஆயாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இதில் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்லீவ் ஃப்ரண்ட்டு பேக்கு பார்த்து கரெக்டாக வந்து அட்டாச் பண்ணுங்கள். ஸ்லீவோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து தனியாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த ஸ்லீவ் வந்து நார்மல் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுற மாதிரி தான் வந்து நம்ம அட்டாச் பண்ணுறோம். ஒன்றும் ரொம்ப சேஞ்சஸ்லாம் இல்லை, நார்மலாக இப்போ அட்டாச் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ சைடு ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு அந்த ப்ளீட்ஸை வந்து கொஞ்சம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இது நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம், அதனால் நான் அந்த ப்ளீட்ஸை வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிகிட்டே வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டே வரேன். அரேஞ்ச் பண்ணிகிட்டே வந்து கரெக்டாக வந்து நம்ம சைடில் வந்து மார்க் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம் இல்லையா, அந்த மார்க்குக்கு மேலே அந்த கர்வ் மார்க் இருக்குது, மார்க்குக்கு மேலே கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரோம். அதே மாதிரி அந்த கட்டு நம்ம ஆர்ம் ஹோலு எல்லாம் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துட்டேவும் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போது ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. ஓப்பனிங் வர இடத்துல ஒரு டபுள் ஸ்டிச்சாக வந்து பண்ணிக்கோங்க. நல்லா மேலே ஏற்றி இறக்கி ஸ்ட்ராங்காக வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு கட் கொடுத்துட்டோன்னா ஓப்பனிங் வந்து ஸ்டிச் பண்ணிடலாங்க. ஓப்பன் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே மாதிரி
கீழேயும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தோம்னா நம்ம குர்த்தி ரெடி. ஃபினிஷ் பண்ண குர்த்தி வந்து பார்க்குறீங்க. சைட்ஸ் ரெண்டும் வந்து ஓப்பனிங் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன். கீழே வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்லீவ்ஸும் வந்து கரெக்டாக வந்து ஃபிட்டாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.